ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 158. இதில் ஜகாய் மதாய் எனும் தீயவர்களை விடுவித்தல் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தம்முடைய பிரச்சார வேலைக்கு மத்தியில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் தனது குழுவின் முதன்மை தலைவர்களான சில நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்குரர் உட்பட தன்னுடைய சீடர்களை ஸ்ரீமத் பாகவதத்தை போதிப்பதற்காக தினசரி வீடு வீடாக சென்று வரச் செய்தார். பகவான் நித்யானந்தர் பலராமரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒருமுறை பகவான் நித்யானந்தரும் ஹரிதாச தாக்குரரும் ஒரு பிரதான சாலை நடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். வழியில் உறக்க சப்தம் இட்டு கொண்டு இருந்த ஒரு கூட்டத்தை அவர்கள் பார்த்தார்கள். வழியில் சென்றவர்கள் இடம் விசாரித்ததில் அங்கு ஜகாய் மதாய் என்ற இரு சகோதரர்கள் குடிபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தார்கள் என தெரிய வந்தது. இந்த இரண்டு சகோதரர்களும் உயர்குடி பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் என்றும் தங்களின் கீழான சகவாசத்தின் காரணமாக அவர்கள் மிக மிக மோசமான காம வெறியர்களாக மாறிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் குடிகாரர்கள் மட்டும் கிடையாது, கூடவே மாமிசம் உண்பவர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள். இந்த கதைகள் அனைத்தையும் நித்யானந்த பிரபு கேட்டுக்கொண்டு இருந்தார். இந்த இரண்டு வீழ்ந்த ஆத்மாக்களும் தான் நாம் விடுவிக்கும் முதல் ஆட்களாக இருக்க வேண்டும் என அவர் முடிவு செய்து விட்டார். அவர்கள் தங்களின் பாவ வாழ்க்கையில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அதன் பிறகு பகவான் சைத்தன்யரின் புகழ் இன்னும் நன்கு பரவும். இவ்வாறாக நினைத்து கொண்டு நித்யானந்த பிரபுவும் ஹரிதாசா தாக்குரரும் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு அந்த இரு சகோதரர்களையும் பகவான் ஹரியின் புனித திருநாமங்களை உச்சரிக்கும்படி கூறினார். இவ்வாறு வேண்டிக் கொண்டதால் போதை மயக்கத்தில் இருந்த அந்த இரு சகோதரர்களும் அதிக கோபம் உற்றார்கள். இப்பொழுது தகாத வார்த்தைகள் கூறி நித்யானந்த பிரபுவை தாக்க முற்பட்டார்கள். மறுநாள் நித்யானந்த பிரபு அந்த இரு சகோதரர்களை மீண்டும் காணச் சென்றார். அவர் அவர்களை நெருங்கியவுடன் அவர்களில் ஒருவன் உடைந்த பானையை தூக்கி அவர் மீது வீசினான். அது நித்யானந்தரின் நெற்றியில் தாக்கிவிட்டது. உடனடியாக ரத்தம் கொட்ட துவங்கிவிட்டது. ஆனால் நித்யானந்த பிரபு மிக மிக கருணை உடன் இருந்து அந்த வெறுக்கத்தக்க செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பதிலாக, ஓ, இந்த கல் ஓட்டை எடுத்து என் மீது அடித்தது பரவாயில்லை, ஆனால் மீண்டும் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், பகவான் ஸ்ரீ ஹரியின் புனித திருநாமத்தை உச்சரியுங்கள் என வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நித்யானந்தரின் இந்த மாதிரி செயலை பார்த்து அந்த சகோதரில் ஒருவனான ஜகாய் மிக மிக ஆச்சரியப்பட்டான். அவன் உடனே பகவான் கிருஷ்ணரின் திருப்பாதங்களில் விழுந்து பாவகரமான தன்னுடைய சகோதரனை மன்னித்து அருள்படி வேண்டிக் கொண்டான். மதாய் மீண்டும் நித்யானந்தரை தாக்க முயற்சித்த போது ஜகாய் அவனை தடுத்து அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டான். இதற்கு இடையே நித்யானந்தருக்கு அடிபட்ட விஷயம் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவர் உடனே ஆக்ரோஷத்துடனும் மிகுந்த கோபத்துடனும் அந்த இடத்தை நோக்கி விரைந்தார். பகவான் சைத்தன்ய மகாபிரபு உடனடியாக இந்த பாவிகளை கொல்ல தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வரவழைத்து விட்டார். ஆனால் நித்யானந்த பிரபு பகவானின் அவதார நோக்கத்தை அவருக்கு நினைவுபடுத்தினார். கலியுகத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இன்றி வீழ்ந்து கிடக்கும் ஆத்மாக்களை விடுவிப்பதே பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் அவதார நோக்கமாகும். இந்த கலியுகத்தின் 90% மக்கள் இந்த ஜகாய் மதாய் சகோதரர்களை போன்ற பிரதிநிதிக்கின்றார்கள். உயர்குலத்தில் பிறந்து இருந்தும் பௌதிகமான
மரியாதை உடன் இருந்தாலும் கூட சாஸ்திரங்களின் தீர்ப்பின்படி இந்த கலியுகத்தில் இந்த உலகின் முழு ஜனத்தொகையுமே சூத்திரர்களாகவோ அல்லது அதைவிட தாழ்ந்தவர்களாகவோ தான் இருப்பார்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறவி மூலம் வரும் இந்த ஒரே மாதிரியான ஜாதி முறையை எப்போதுமே ஏற்றுக்கொண்டது கிடையாது என்பது கவனிக்கத்தக்கது. மாறாக அவர் ஒருவருடைய ஸ்வரூபம் அல்லது உண்மையான அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாஸ்திரங்களின் தீர்ப்பை கடைபிடித்தார். மன்னிப்பை கோரி நிற்கும் இந்த ஆத்மாக்களை ஜகாய் மதாய் ஏற்றுக்கொள்ளும்படி நித்யானந்தர் பகவான் சைத்தன்யரிடம் வேண்டிக் கொண்டார். பகவான் சைத்தன்யரும் ஒரு நிபந்தனையுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதாவது இதற்கு பிறகு அவர்கள் மது அருந்துவது, பெண்களை கெடுப்பது போன்ற தங்களுடைய பாவச் செயல்கள் அனைத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பது அவரது நிபந்தனை. 2 சகோதரர்களும் தங்களின் பாவச் செயல்கள் அனைத்தை விட்டுவிட்டு விடுவதாக ஒப்புக்கொண்டு வாக்குறுதி அளித்தார்கள். கருணையுள்ள பகவான் சைத்தன்யரும் அவர்களுடைய கடந்த கால தீய செயல்கள் பற்றி எப்போதும் குறிப்பிடவில்லை. இதுவே சைத்தன்ய மகாபிரபுவின் குறிப்பிடும்படியான கருணையாகும். இந்த கலியுகத்தில் தான் எந்த ஒரு பாவமே செய்யவில்லை என யாரும் கூறிவிட முடியாது. அவ்வாறு கூறுவது யாருக்குமே சாத்தியமும் கிடையாது. ஆனால் பகவான் சைத்தன்யர் எல்லா விதமான பாவிகளையும் ஏற்றுக்கொள்கின்றார், ஒரு நிபந்தனையோடு. அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால் ஆன்மீக தீட்சை அளிக்கப்பட்ட பிறகு பாவ பழக்கங்களில் ஈடுபடுவது கிடையாது என அவர்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும். தன்னுடைய கிரகஸ்த வாழ்க்கையின் போது இந்த மாதிரி உன்னத புருஷர்கள் இடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் பல அதிசயங்களை பகவான் சைத்தன்யர் நிகழ்த்தி காட்டினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.